நடிகர் விஜயின் மதுரை ரசிகர்கள் மாநாடு. இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில பெரியாரின் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார் நடிகர் விஜய். இந்த வாட்டி எம்ஜிஆர் அவர்களின் பின்னாடியும் அண்ணா அவர்களின் பின்னாடியும் போயிட்டு பதுங்கிக்கிட்டாரு. அவரினுடைய ரசிகர்கள் அந்த ஒரு ஆரவாரம், அந்த ஒரு கொண்டாட்டம் எல்லாமே ஒரு திரையரங்குக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி வெளிப்பரப்புல மிகப்பெரிய மைதானத்தில் நடந்த மாதிரி. மாநாடு அப்படின்றது அந்த காலகட்டத்துக்கு, இந்த காலத்தில் செல்போனு, இஎம்ஐல, எஸ்எம்எஸ் இப்படி வந்தக்கூடிய இதே சூழல்ல மாநாடுன்றது தேவையா? நடிகர் விஜய் அரசியல் கட்சி கண்டு முதல் மாநாடு, 2வது மாநாடு வேற சமீபத்தில் நடத்திருக்கிறாரு. இந்த சமீபத்தில் நடத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாநாடை பற்றி இந்த ஒரு அணில் குஞ்சுகளோட கூட்டம் அப்படி நான் சொல்ல மீம்ஸில் பரவலாக வந்துட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வேலையில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி, நம்மளும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ. குறிப்பாக என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அவரினுடைய கட்சியினுடைய தாவேகா கட்சியினுடைய அந்த ஒரு ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய அந்த ஒரு எழுச்சியை மதுரையில் பார்க்க முடிஞ்சுது. என்ன ஒன்று அப்படின்னா, நடிகர் விஜய் வருவதற்காக ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ஷோலெல்லாம் போடுவாங்கள்ல, ஒரு ரேம்ப் வாக் மாதிரி அவர் நடந்து வரும்போது 2 சைடில் இருந்தும் அப்படியே ரசிகர்கள் எப்படியாவது அடித்து பிடிச்சி இன்றைக்கி எப்படியாவது நம்மளுடைய நடிகரை பார்த்துடணும்பா அப்படின்ட்டு அவர் முன்னாடி போய் நின்று அங்கே 2-3 பேர் கீழே விழுந்து இப்படிப்பட்ட பல சம்பவங்கள்லாம் அரங்கேறி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மாநாடானது முடிந்ததற்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சேர் எல்லாத்தையும் உடச்சி, இந்த ரோஹிணி தியேட்டரில் ஒரு விஜயோட படம் ஒன்று பார்க்கும்போது எந்த மாதிரி சேரை உடைச்சாங்களோ அந்த மாதிரி சேரை உடச்சி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதில் தண்ணி பாட்டில், தண்ணி பைப்பு எல்லாம் கழட்டிலாம் கொண்டு போனாங்க. இப்படி பல சம்பவங்கள்லாம் அரங்கேறி அதில் என்ன ஒன்று அப்படின்னா, பெரும்பாலும் குழந்தைங்கள்லாம் வராதிங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் குழந்தைங்களாம் அங்கே வந்திருந்தாங்க. இதே சூழலில் ஒருவேளை அந்த ஒரு கூட்டத்தில் அந்த ஒரு சவுண்டில் விஜய் பேசும்பொழுது ஊன்னு கத்துனாங்க. அந்த ஒரு நேரத்தில் உடல் பலகீனமான நபர்கள்லாம் வந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அதாவது விஜய் அவ்வளோ பெரிய ஒரு நாங்கள் அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டமானது யாருக்கு வந்திருக்குதுன்னா, சிரஞ்சீவி அவர்களுக்கு 2008 அவர் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அதே வேளையில் மிகப்பெரிய அளவு வந்தது. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. எலெக்ஷனில் கட்சியே வித்ரா பண்ணிவிட்டு அவர் மறுபடியும் படம் நடிக்க போயிட்டார். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, விஜய் அவர்களுடைய குருவா இவரோட இடத்த தான் நான் பிடிக்கணும் அப்படின்ட்டு கடந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவு அவர் உழைச்சி இவரை மாதிரி ஆயிரணுப்பா அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய நபர் ரஜினிகாந்த் அவரை மாதிரியே ஆயிரணும் அப்படின்ட்டு அண்ணாமலையில் வசனம் பேசி அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி சினிமாவில் நடித்து அப்பா பின்னாடி அப்படியே ஜாக்கிரதையாக பத்திரமா இருந்து, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெலுங்குலேருந்து ஒக்குடு அந்த மாதிரி படத்தை அப்படியே சேஃப்டியான படங்கள், மினிமம் கேரண்டியான படங்கள், கில்லி, போக்கிரி மாதிரி படங்கள் பண்ணி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அதில் பேசிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மூஞ்சி இருக்குதுல்ல, இந்த மூஞ்சி எல்லா தொகுதியிலும் இந்த மூஞ்சி நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னா, மூஞ்சை பார்த்து சினிமாவில் தாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க, அரசியல் எப்படிங்க வாய்ப்பு கொடுப்பாங்க சார்? லாஜிக்காக இது. அதில் அப்புறம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அரசியல் களம்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஒதுங்கி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரோ அதே ஒரு நிலைமையானது விஜய்க்கும் வரக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்கப்பா. நான் சொல்லலை, விஜயினுடைய ரசிகர்கள் அப்படியே கமெண்ட்டில் பொங்காதீங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரஜினிகாந்துக்கும் விஜய்க்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பாபான்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு.
அந்த சமயத்தில் பாமகவுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவு பிரச்சனையானது இருந்தது. பாபா படத்தை ஓட விடாமல் அந்த படத்தோட ரீல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு பாமகவினர் மிகப்பெரிய அளவு அட்ராசிட்டி பண்ணி இனிமேல் ரஜினிகாந்த் அவர்களால் படமே நடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, திரையுலக நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சரி நீ அப்போ இனிமேல் வந்து அடுத்து நீங்கள் வந்து சிவாஜி அவர் கம்பெனிக்காக ஒரு படம் ஒன்று பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுடைய திரை வாழ்க்கை வந்து ஆனது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போக சிவாஜி பிக்சர்ஸில் அடுத்ததாக சந்திரமுகி அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதே மாதிரி போன முதல் மாநாடு, விஜயினுடைய முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரியாரின் பேர் நான், பெரியாரின் இது நான் அப்படின்னு பெரியாரை தூக்கி பிடித்து பேசி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் பெரியாரை பற்றி லைட்டாக பேசிட்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பற்றி மிகப்பெரிய அளவு பேசி 1977 நடந்த மாதிரி 2026 நடக்கும், 67 நடந்த மாதிரி 77 நடந்த மாதிரி அப்படின்ட்டு அப்படியே சும்மா பயங்கரமாக முட்டு கொடுத்துருக்காப்புல. இதில் அதிமுக யார் வசம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதிமுக யார் வசம் கிட்ட இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய விஜய் அவரினுடைய முகப்புலே வந்து எம்ஜிஆரினுடைய படத்தை அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு பிராண்டானது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தனியாக கட்சி எதற்காக ஆரம்பிக்க வேண்டுமா? அதிமுகலே போய் இணைச்சிருக்கலாமே. உங்களுக்கென்று உங்கள் கட்சியை சேர்ந்த, அதாவது என்னோட மூஞ்சி நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முகத்தை மட்டுமே வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மதுரை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை அப்படின்றது அஇஅதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க, மக்களுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே? அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா, கேரவனில் ஜாலியாக ஏசி ரூமில் இருந்துட்டு போகிற மாதிரியே வந்து அரசியலையும் அதே பார்வையில் தான் விஜய் பார்க்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கடந்த 9 மாதத்தில் 3 வாட்டி தான் வெளியே வந்திருக்கிறாரு. ஒன்று அந்த பரந்தூர் விமான நிலையம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லாக்அப் டெத் அஜித் அவரினுடைய மரணத்திற்காக நேரடியாக போயிட்டு வீட்டில் போய் சந்திச்சிருக்கிறாரு. 3வதாக அந்த விகடன் விருது வழங்கும் விழா, அதன் மூலமாக தான் உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒருத்தர் உங்களுடைய கட்சி கிடச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் எங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் கூட்டியிருக்கிறாரு. எதுக்குன்னா சினிமா பார்க்கறதுக்காக. ஒரு 2 மணி நேரம் சினிமா மதுரையில் மிகப்பெரிய அளவு ஓப்பன் தேட்டரில் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் பேசக்கூடிய அந்த ஒரு உரையானது எப்படி இருக்குது அப்படின்னா, வெல் ரிஹர்சல் பண்ணி ஒரு சீன் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அவருடைய ப்ரெசன்டேஷன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வேளை ஆட்சிக்கு வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மக்களுக்கு அதை செய்வோம், இது செய்வோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்ற எதையுமே சொல்லாமல், அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கைத்தட்டலை எப்படியாவது வாங்கிடணும், விசில் சத்தத்தை எப்படியாவது கேட்டுறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே முயற்சி செஞ்சு இப்படி ஒரு பேப்பர் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. இதில் என்ன ஒன்றுன்னா, குறிப்பாக இந்த காலகட்டத்துக்கு மாநாடு அப்படின்றது தேவையா? இங்கே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவானது வளர்ந்து போச்சு. ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய படத்தோட டீசரை விட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 1 கோடி பேர், 20 கோடி பேர் இப்படிலாம் பார்த்துருக்கக்கூடிய சூழலில் மாநாடானது தேவையா அப்படின்னா, கடந்த காலகட்டத்தை புரட்டி பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவு தகவல் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மாநாட்டுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல, அந்த கருத்துக்களை அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வாங்கி கொண்டு போய் அவங்க ஊரில் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படியே பரவும். ஆனால் இங்கே வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரசிகர்கள் ஜாலியாக ஃபன்னாக ஜாலியாக இந்த ஒரு மொமெண்ட்டை இந்த ஒரு இடத்துல என்னுடைய தலைவர், அதாவது என்னுடைய நான் விரும்பும் கலைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா திரையில் பார்க்குற மாதிரி தரையில் ரேம்ப் வாக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு மன நிம்மதியோடு போன மாதிரி தான் இருந்தது. அவங்ககிட்ட போயிட்டு உண்மையிலேயே அவர் வந்து அங்கிள் யாரப்பா பேசினார் அப்படின்னு கேட்டால் தெரியாது, விஜய் அவர்களுடைய கொள்கை அப்படின்னு என்னன்னு கேட்டால் தெரியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் சொல்லிக்க போகிறீங்க அப்படின்னா, டிவிக்கு போகிறேன் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை மட்டுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நடிகர் விஜய் அவராக இருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இனிமேலாவது அரசியல் கட்சிலாம் துவங்கியாச்சு. அடுத்த கட்டமாக என்னங்க பண்ணணும்? மக்களை போய் பார்க்கணும், மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கணும். அதாவது எந்த தைரியத்தில் இவங்க பேசுகிறாங்க தெரியல. இந்த முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள்றீங்க. வெறும் முகத்தை வச்சு எப்படி சார் ஓட்டு போட முடியும்? மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணி செஞ்சுருக்கீங்க? நான் படம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், கைதட்டு வாங்கியிருக்கேன்,
இது பொழுதுபோக்கின் போது ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக இருக்குது. அதே கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர் போனதுக்கு அப்புறமாவே அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போன நபர்கள், அதையும் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிச்சயமாக 2026 தேர்தலில் விஜய் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பின் மூலமாக அவரது ரசிகர்கள் உணர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிச்சயமாக திரைத்துறையில் அவரினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவரினுடைய வழியினை விஜய் பின்பற்றுவார் அப்படின்ட்டு மதுரை மக்களால் சொல்லப்படுது. இந்த மாதிரி அரசியல் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.